ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 15 டேஸ் கோல் சேவிங் சேலஞ்ச் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஒரு 10 டேஸ் பிஃபோர் வந்து நான் ஜான்வரி மந்தில் ஒரு 10 டேஸ் சேவிங் சேலஞ்ச் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த சேவிங் சேலஞ்ச் வந்து நான் போட்டிருந்தேன். பட் நான் வந்து கோல்டு வாங்கலை. அதுக்கு பதிலாக 100 மில்லிகிராம் கோல்டுக்கு பதிலாக நான் வந்து 10 கிராம் வந்து சில்வர் வாங்கிட்டேன். அதை வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த சில்வர் பார் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அந்த சேவிங் சேலஞ்ச் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த சேலஞ்ச் வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் சேலஞ்ச் வீடியோ ஏதாவது போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து டேட் வந்து 13, இன்னையிலேருந்து கரெக்டாக இந்த மந்த்து 28 டேஸ் இருக்கு இல்லையா? ஸோ 28க்கு இன்னும் 15 டேஸ் இருக்குது. ஸோ 15 டேஸில் ஒரு சேவிங் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் சேவிங்ஸ் பண்ண முடியும். உங்களாலேயும் கோல்டோ இல்லை சில்வரோ ஏதோ ஒன்று வாங்க முடியும். இந்த 15 டேஸ் சேலஞ்சில் நான் வந்து ஒரு 1/4 கிராம் காயின் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நமக்கு கோல்டு ரேட் தெரியணும். இன்னையோட கோல்டு ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி இன்றைக்கி வந்து 7,980 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி வந்து ஒரு 40 ரூபா வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கு வந்து 120 ரூபா குறைஞ்சிருந்தது. இன்றைக்கி வந்து 40 ரூபா கூடி இருக்குது. சில்வர் ரேட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நேற்றுக்கும் 107 ரூபா, இன்றைக்கும் 107 ரூபா. ஸோ அதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. கோல்டு மட்டும் 40 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் இன்றைக்கி ரேட்டுக்கு 1/4 கிராம் காயின், அதாவது 250 மில்லிகிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா காயினோட ரேட் மட்டும் வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் காயினோட ரேட் மட்டும் 1995 ரூபா. அதுவே நான் 100 மில்லிகிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா 798 ரூபா வேணும். இது வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதெல்லாம் இல்லாமல் இந்த அமௌண்ட் வேணும். நம்ம வாங்க போகிறது வந்து இன்னும் 15 டேஸ் கழிச்சு. இன்றைக்கி 13, நம்ம வாங்க போகிறது வந்து 28 தான் வாங்க போகிறோம். ஸோ இதே கோல்டு ரேட் அன்றைக்கி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஆஃப்டர் 15 டேஸ் கழித்து நம்ம வாங்க போகும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8,200 ரூபா இருக்கும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஒரு 8,200 ரூபாய்க்கு அப்ராக்சிமேட்டாக நான் இப்போ உங்களுக்கு கால்குலேஷன் சொல்கிறேன். அந்தளவுக்கு அமௌண்ட் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் 100 மில்லிகிராம் காயினோ இல்லை 1/4 கிராம் காயினோ ஈஸியாகவே வாங்க முடியும். ஸோ 1 கிராம் 8,200 ரூபா அப்படின்னு வச்சோம் அப்படின்னா 1/4 கிராமுக்கு நமக்கு கோல்டோட ரேட் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2,050 ரூபா வரும். நான் இப்போ ஜிஆர்டியில் ஏன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் சரவணா செல்வரத்னமோ இல்லை சூப்பர் சரவணா ஸ்டோரோ போனீங்க அப்படின்னா மில்லிகிராம் காயினுக்கு வந்து 5% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. பட் ஜிஆர்டியில் வந்து மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி 75 ருபீஸ் மட்டும்தான் போடுறாங்க. அது நீங்கள் 100 மில்லிகிராம் வாங்கினாலும் 75 ருபீஸ் தான். அதுவே நீங்கள் 500 மில்லிகிராம் அதாவது 1/2 கிராம் வாங்கினாலும் அதே 75 ருபீஸ் தான். 1 கிராமுக்கு மேலே போனால் தான் நமக்கு 2% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. மில்லிகிராம் காயினுக்கு அவங்க வேஸ்டேஜ் போடுறதில்ல, அதுக்கு பதிலாக மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு மட்டும் 75 ருபீஸ் போடுறாங்க. ஸோ அதனால தான் நான் இங்கே ஜிஆர்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 75 ருபீஸ் மேக்கிங் சார்ஜஸ் சேர்த்தோம் அப்படின்னா 2,125 ரூபா வருது 1/4 கிராம் காயினுக்கு. அதுவே ஜிஎஸ்டி சேர்க்கும் போது 3% வந்து ஜிஎஸ்டி மட்டும் 64 ரூபா வருது. ஸோ டோட்டலாக நமக்கு 2,189 ரூபா வருது வித் ஜிஎஸ்டி. ஸோ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 2,200 ரூபா வருது. ஒரு 2,200 ரூபாய் இருந்தது அப்படின்னா நம்மளால் ஒரு 15 டேஸ் கழித்து 1/4 கிராம் காயின், அதாவது 250 மில்லிகிராம் காயின் வாங்க முடியும். இப்போது இந்த 2,200 ரூபாய் நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர் டேக்கு 150 ருபீஸ், ஒரு நாளைக்கு 150 ரூபாய் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா 15 டேஸில் நம்மளால் 2,250 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 150 ரூபான்னா 15 நாளைக்கு 2,250 ரூபாய் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்மளோட டார்கெட் அமௌண்ட் வந்து 2,200 ரூபாய். நம்ம ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ராவே சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஸோ அதனால் நான் வந்து 150 ருபீஸ் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் 1/4 கிராம் காயின். நான் 1/4 கிராம் காயின் வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். இது ஜிஆர்டியில் தான் வாங்கினேன். 75 ருபீஸ் தான் மேக்கிங் சார்ஜஸ் போட்டாங்க. ஸோ அதனால தான் நான் இதுக்கு 75 ருபீஸ் தான் போடுவாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா 100 மில்லிகிராம் காயின். இதுவுமே நான் ஜிஆர்டியில் தான் வாங்கினேன். 100 மில்லிகிராம் காயினுக்குமே அவங்க 75 ருபீஸ் தான் போட்டாங்க மேக்கிங் சார்ஜ். ஸோ இந்த மாதிரி
மாதிரி 1/4 கிராம் காயினோ இல்லை 100 மில்லிகிராம் காயினோ நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் சேவிங்ஸ் பண்ணணும். நம்ம சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் வாங்க முடியும். இப்போ 100 மில்லிகிராம் காயினுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம் வந்து 820 ரூபாய். சேம் அதே 8200 ரூபாய் ரேட் வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். 100 மில்லிகிராம் காயினுக்கு வந்து 820 ரூபாய் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் சேர்க்கும்போது 895 ரூபாய் வருது. ஜிஎஸ்டி 3% வந்து 27 ரூபாய் வருது ஜிஎஸ்டி மட்டும். ஸோ டோட்டலாக சேர்க்கும்போது 922 ரூபாய் வருது. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு 930 ரூபாய் வச்சுக்கலாம். ஸோ 930 ரூபாய் நம்ம டெய்லி எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வச்சா நம்ம 15 நாளில் 930 ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா பெர் டே வந்து 62 ருபீஸ் எடுத்து வைக்கணும். ஒரு நாளைக்கு 62 ரூபாய் அப்படின்னு நம்ம 15 நாளைக்கு எடுத்து வச்சோம் அப்படின்னா 930 ரூபாய் நம்மளால் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். இந்த 930 ரூபாய் இருந்ததுன்னா நம்மளால் 100 மில்லிகிராம் காயின் ரொம்பவே ஈஸியாக வாங்கிட முடியும். நம்ம கோல்டு தான் வாங்கணும்னு இல்லை, நான் 1/4 கிராம் கோல்டு தான் வாங்க போகிறேன் இல்லை 100 மில்லிகிராம் கோல்டு தான் வாங்க போகிறேன்னு இல்லை. இந்த மாதிரி சில்வர் கூட வாங்கலாம். நம்ம வாங்க போகிற 100 மில்லிகிராம் காயினுக்கு இந்த மாதிரி 10 கிராம் சில்வர் பார் வாங்கிட முடியும். இது வரைக்கும் நான் 2 தடவை சில்வர் பார் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது பொங்கல் அன்னைக்கு வாங்கினேன். பொங்கல் அன்னைக்கு நான் வாங்கும்போது 1 கிராம் சில்வர் வந்து 100 ரூபாய் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட்டாக February 2 அன்னைக்கு 2ஆம் தேதி நான் போய் சில்வர் வாங்கினேன். ஏன்னா அது ஜான்வரியோட அந்த 10 டேஸ் சேவிங் சேலஞ்சில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி 2ஆம் தேதி போய் சில்வர் வாங்கினேன். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து 107 ரூபாய் இருந்தது. சில்வரோட ரேட்டுமே 1 மந்த்துக்குள்ளே ஒரு 7 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா January 14 நான் வாங்கும்போது 100 ருபீஸ் இருந்தது ஒரு கிராமு. இன்றைக்கி வந்து நாளைக்கு தான் டேட் வந்து 14ஆம் தேதி ஆகுது, February 14. பட் 7 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ சில்வருமே வந்துட்டு நாளுக்கு நாள் ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. 100 மில்லிகிராம் நம்ம கோல்டு காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறத 10 கிராம் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டோட ப்ராஃபிட்டுமே இயர் எண்டில் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நான் உங்களுக்கு இந்த இயரோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் கோல்டு சில்வர் ரெண்டையுமே வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2025லேருந்து நான் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டும் சேவிங்ஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி 2024 நான் கோல்டு காயின் மட்டும்தான் சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இயர்லேருந்து 25லேருந்து தான் நான் வந்துட்டு சில்வரும் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட இந்த சேவிங்ஸ் பிளான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 15 டேஸ் கழித்து நீங்கள் என்ன வாங்குறீங்க, கோல்டு வாங்குறீங்களா இல்லை சில்வர் வாங்குறீங்களா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எதில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே 15 டேஸ் சேலஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். என்னோட இந்த சேவிங்ஸ் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் நிறைய கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பர்டிகுலராக இன்றைக்கி கொடுத்துருக்கிற இந்த 15 டேஸ் சேலஞ்ச் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.